அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மயங்கொலி சொற்கள் புரிந்து படிப்பது எப்படி அந்த சீரீஸ்ல பார்ட் 10 வந்து பார்க்க போறோம். இப்ப பாருங்க, அரவன் இதற்கான பொருள் வந்து பாம்புகளை அணிந்துள்ள சிவன். நம்ம ஏற்கனவே வந்து அரா அப்படிங்கிறது பாம்புன்னு படிச்சிருக்கோம். அப்ப வந்து அரா அல்லது அரவம் அப்படி அந்த வேர்ச்சொல்லேருந்து உருவானது தான் அரவன். அப்ப பாம்புகளை அணிந்துள்ள சிவன். அரானா பாம்புன்னு தெரியும், அரவம்னாலும் நமக்கு பாம்புன்னு தெரியும். அப்ப அந்த பாம்புகளை அணிந்துள்ள சிவன் தான் அரவன். அடுத்தது அரவன். இதுக்கு பொருள் வந்து கடவுள், புத்தன், அருகன், அறவாழி அந்தணன், தருமவான், புண்ணியன், அறத்தை கூறுவோன், முனிவன், பார்ப்பனன். அது வந்து எத்தனை பொருள் இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம அதற்கான கீவேர்டு மூலப்பொருள் தெரிஞ்சா போதும். அதாவது அறத்தையே தன் வடிவமாக கொண்ட இறைவனையும், அறத்தை வடிவமாக கொண்ட இறைவனையும் அறநெறி தவறாத மனிதர்களையும் குறிக்கிறது. அந்த ஒரு பாயிண்ட் போதும். அப்ப வந்து அறத்தையே தன் வடிவமாக கொண்ட இறைவன் என்னன்னு பாத்தீங்கன்னா கடவுள், புத்தன், அருகன், அறவாளி அந்தணன் அந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம்? அறநெறி தவறாத மனிதர்கள், தர்மவான், புண்ணியன், அறத்தை கூறுவோன், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அறநெறிகளை உலகுக்கு எடுத்து கூறுபவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முனிவர், பார்ப்பனன். அப்ப அரவன் அப்படின்னாவே அறத்தை தன் வடிவமாக கொண்ட இறைவன் மற்றும் அறநெறியை பற்றி கூறக்கூடிய மனிதர்கள், அறநெறி தவறாத மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் போதும். நீங்க இதுல வந்து உள்ள பாயிண்ட் எல்லாம் ரொம்ப வந்து நீங்க டீப்பா படிக்க வேண்டியது. அடுத்தது அரவு. அரவு அப்படின்னா பாருங்க, இது வந்து நம்ம ஏற்கனவே அரவு, அரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாம்புன்னு பார்த்துட்டோம். இதுல அரவு அப்படின்னா அந்த பாம்பு மற்றும் வந்து இளமை பெயர். அதாவது வந்து இளமை பெயர்னா வந்து அது ஊர்வன மற்றும் பரப்பனவற்றின் இளமை பெயர். இப்ப பாம்பு, தவளை அப்படிங்கிறது ஊர்வன, பறவை அப்படிங்கிறது பரப்பன. இதனுடைய இளமை பெயர் என்ன? பார்பு. அப்ப வந்து பாம்பு, பார்பு. அப்ப பாம்புனுடைய இளமை பெயர் பார்பு. பாம்பு வகையை சேர்ந்தது அரவு, பாம்புனுடைய இளமை பெயர் பார்பு. அடுத்தது வந்து நாகமரம், ஆயிலியம். நாகமரம்ங்கிறது என்ன அப்படின்னா பாம்பினுடைய பெயரை கொண்ட மரம் தான் நாகமரம், நாகப்பாம்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப பாம்பினுடைய பெயரை கொண்டது. ஆயிலுங்கிறது பாம்பு உருவத்தோட தொடர்புடைய அது ஒரு நட்சத்திரம். அடுத்து வந்து ஒளி. இப்போ அரவம் சவுண்ட், அதாவது பாம்பினுடைய ஒளியினுடைய சத்தம் கேட்குது இல்லையா, அந்த ஒளி. அடுத்தது உடைப்பு அடைக்கும் வைக்கோல் பழுதை. வைக்கோல் பழுதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா பாம்பு போல சுருண்ட வைக்கோல் கயிறு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த பொருளை வந்து இந்த அரவுக்கு கீழே வச்சிருக்கிறாங்க. அடுத்தது தொழிற்பெயர் விகுதி. எடுத்துக்காட்டு தோற்றரவு, அதாவது ஒருத்தவங்களுடைய வந்து தோற்றம். அது மாதிரி விகுதியில வந்திருக்கு இல்லையா, தோற்றம் பிளஸ் அரபு, விகுதியில வந்து அரபுன்னு வந்திருக்கு, தோற்ற அரபு. அதான் வந்து தொழிற்பெயர் விகுதி. அடுத்தது பாருங்க, அரவு. அரவுனால அருங்கிற வேர்ச்சொல்ல இருந்து வந்தது. அருங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், வெட்டுதல், துண்டித்தல், முற்று பெறுதல், அது மாதிரி பார்த்திருக்கோம். இப்ப பாருங்க, இது எல்லாமே வந்து வெட்டுதல், துண்டிதல். இப்போ வந்து ஒழிகை, நீக்கம், தீர்கை, அறுதி. இது வந்து ஒரு துளி கூட மீதலாம முற்றிலுமாக வந்து விலகுதல், நீக்குதல் அப்படிங்கிற பொருள்ல வருதா. அதே மாதிரி பாருங்க, அறுத்தல், தொலைத்தல், இதெல்லாம் வந்து அறவே நீங்குதல் அப்படிங்கிறத பொருள்ல வருது அரவு. அடுத்தது பாருங்க, அரண். இது வந்து அழிப்பவன் மற்றும் முழுமுதற் கடவுள். இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா 11 உருத்திரருள் ஒருவரின் பெயர். எப்பொருட்கும் இறை, சிவன், அழிப்போன், அரசன், நெருப்பு, மஞ்சள். அடுத்து இது பாருங்க, தெய்வங்கள். அதாவது வந்து இந்த சிவன் 11 உருத்திரருள் ஒருவரின் பெயர், எப்பொருட்கும் இறை, இதெல்லாம் வந்து ஒரு இது வந்து அழிக்கக்கூடிய கடவுள். நம்ம வந்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம், சிவன்லாம் வந்து அழிக்கக்கூடிய கடவுளுங்கிறத கேள்விப்பட்டோம். அதே மாதிரி வந்து அழிக்கும் தன்மை, அழிப்போன், நெருப்பு. இப்போ ஒரு அரசன் நினைச்சா வந்து அழிக்கக்கூடிய தன்மை இருக்கு அரசனுக்கு, பகைவரை அழிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அடுத்தது இதுல எக்ஸ்ட்ரா பாத்தீங்க அப்படின்னா நிகண்டு சொல் என்ன இருக்கு? மஞ்சள். மஞ்சள் இப்ப நான் வந்து நிகண்டு சொல்லுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். என்ன அப்படின்னா அது பாடல் வடிவில் மெமரி பண்றதுக்கு ஏத்தது மாதிரி கொண்டாந்து அந்த சொற்களில் கொண்டாந்து
சேர்ப்பாங்க பாடல் வடிவில் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். அந்த மாதிரி சேர்க்கக்கூடிய ஒரு நிகண்டு சொல்லு தான் வந்து மஞ்சள் அப்படிங்கிறது அரல்ல சேர்த்திருக்காங்க. அடுத்தது வந்து அரண் அப்படின்னா வேள்வி முதல்வன், அறக்கடவுள், அறம். நம்ம வந்து அறம்னாவே தர்மம் நன்னெறின்னு பார்த்துட்டோம். அப்போ அந்த தர்மம் இந்த பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த அரவன்னா வந்து தர்மம் நன்னெறி. அதே மாதிரிதான் இந்த பாருங்க அரண் அப்படின்னா தர்மம், அந்த நன்னெறி, அந்த அறநெறி கருத்துகள் அதே அதே பொருள்ல தான் வரும். இப்ப அறக்கடவுள் வேள்வி முதல்வன்கிறது அறநெறிகளை காக்கும் தர்ம தேவதை மற்றும் தர்மத்தின் அடிப்படையில் உள்ளது. நன்னெறினா அறம். அப்போ நீங்க இந்த அரண்னா நம்ம இங்க படிச்சோம் இல்லையா அரவன், அதனுடைய பொருள் மீனிங்லே வரும். ஓகே, இப்போ வந்து இன்னைக்கு நம்ம காம்படிஷன் டெஸ்ட் 3க்கான 3 கேள்விகள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணி 15 நிமிஷத்துல உங்களுடைய விடைகளை வந்து கமெண்ட்ல சொல்லவும். முதல் கேள்வி கூற்று காரணம். கூற்றியே சிவபெருமானை அரவன் என்று அழைப்பது பொருத்தமானது. காரணம், அரவம் அல்லது அரா என்பது பாம்பை குறிக்கும். பாம்பை தன் உடலில் அணிகலனாக அணிந்துள்ளவர் என்பதால் சிவனுக்கு இப்பெயர் வந்தது. அடுத்தது இரண்டாவது கேள்வி. உடைப்பு அடைக்கும் வைக்கோல் பழுதை சொற்றொடரை குறிக்கும் சரியான சொல் எது? அடுத்த கேள்வி. கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்வு செய்க. ஓகே, இந்த 3 கேள்விகளுக்கான விடையை வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.